நம்பியிருக்கேனேசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேனேசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் வாசித்ததான வசனம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் அநேக காரியங்களை இழந்து போய் நிற்கலாம். இந்த வார்த்தைய ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி. எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில அழுது கொண்டு துக்கித்து மனபாரத்தோடு கூட கவலையோடு கூட நீங்கள் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய இழப்பை நினைத்து நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியான வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு திறக்க போகிறார். இழப்பின் நிமித்தம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி இழந்ததை எல்லாம் இரட்டிப்பாய் உடைய கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பணத்தை இழந்து போய் நிற்கிறீர்களா? உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை நீங்கள் இழந்து போய் நிற்கிறீர்களா? உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற உயர்வுகளை மனுஷன் தடுத்து நிறுத்தினபடியினால் உயர்வை நீங்கள் இழந்து நிற்கிறீர்களா? இன்னும் வேலை ஸ்தலத்துல அநேக மனிதர்கள் எதிரிட்டு உங்களுக்கு விரோதமாய் நின்று உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து நிற்கிறார்களா? ஐயோ, நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது? இழப்பின் நிமித்தம் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, நான் மன குழப்பத்தோடு கூட இருக்கிறேன், பிரச்சனையோடு கூட இருக்கிறேன், வேதனையோடு கூட இருக்கிறேன். ஏன் இந்த மனுஷர்கள் எனக்கு விரோதமாய் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் புலம்பி போய் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நீங்க இழந்ததெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், பணத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். வேலையை இழந்து நிற்கலாம். பல மாதங்கள் ஆகிவிட்டது, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை, எவ்வளவோ சம்பாத்தியம் நான் பண்ணினேன், இப்ப நான் ஒன்றுமில்லாதபடி நின்று கொண்டிருக்கிறேன், வெறுமையான ஒரு பாத்திரமாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். இழந்ததையெல்லாம் உங்க கையில கர்த்தர் தரப்போறார். நீங்கள் சகலவற்றையும் உங்க கைவசமாகும்படி, நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி, நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கிருபை செய்ய போறார். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்து நிற்கிறார்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு நீர் உதவி செய்ய போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.